திருமுருகன் தோழர், நீங்கள் சொன்னது போல இது ஒரு மாநிலத்தின் சமூக பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் நடத்தும் இந்த மதுபான தொழிற்சாலைகளால் அற உணர்வை சீரழிக்குதுங்க. இந்த அற உணர்வை சீரழிக்குது. ஒரு சாராய கம்பெனி நடத்துறவனை கொண்டாந்து ஒரு கட்சியில எப்படிங்க நீங்க பொறுப்புல வச்சிருப்பீங்க? சாராய கம்பெனி நடத்துறவன் எப்படி யோக்கியனா இருப்பான்? அவனுக்கு என்ன மரியாதை தரணும்? அது எப்படி அவர் வந்து சமூக நீதி பேசுவாரா? அவர் தந்தை பெரியார பேசுவாரா? சாராய கடை நடத்திட்டு சமூக நீதி பேசுவாங்களா? தந்தை பெரியார் கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டம் நடத்தி தன்னுடைய தோப்பில் இருந்த அத்தனை தென்னை தோப்புகளில் இருந்த அத்தனை மரங்கள் வெட்டி வீழ்த்தியவர். அது ஒரு சீரழிவு பண்பாக வைத்தவர். அவர் தனது கட்சிகளுக்குள்ளாக தனது இயக்கத்திற்குள்ளாக குடிகாரர்கள் அனுமதிப்பில்லை என்று ஒரு கொள்கை முடிவு எடுத்தவர். பெரியாரையும் பேசுவாங்க, சாராய கடையை நடத்துவாங்க, திராவிட மாடலையும் நான் கொண்டு வருவோம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் கட்சிக்குள்ள வச்சிட்டு இருந்தது அவமானகரமானது. அந்த நபரை தூக்கி வெளியே வீசணும். இப்போ நீங்க வெளியே வீசணும். அவங்க சமூக சீர்கேடை கொண்டு வரக்கூடிய ஒரு சமூக விரோதிகளாகத்தான் நான் பார்க்கின்றேன். சாராய கம்பெனிகளை நடத்தக்கூடியவர்கள் சமூக விரோதிகள். இப்ப சாராயத்தை விக்குத சாராய கம்பெனி நடத்தக்கூடிய அந்த அதிபர்களை தலைவர்களை வெளியே தூக்கி எழுதினீங்க. இப்போ ஒரு அரசாங்கமே ஒரு சாராயத்தை விற்கக்கூடிய நிறுவனத்தமான டாஸ்மாக நடத்தி வருகிறது. இப்போது டாஸ்மாக நடத்தும் இந்த அரசுகளை தூக்கி எறிய வேண்டுமா இல்லையா? இது ரெண்டுமே சேர்ந்தது தானே. இது ரெண்டுமே சேர்ந்தது தானே. சாராய கம்பெனி இருக்கிறதால தானே சாராய கடை நடத்துறாங்க. இவங்க அந்த சாராய கம்பெனி நடத்துறோம் கட்சி பொறுப்புல இருக்கின்ற காரணத்தினால், அவர்களுக்கு பெரிய பதவிகள் கிடைக்கின்ற காரணத்தினால தானே சாராய கடைகளை மூடுவதிலே இவருக்கு மன உறுதி கிடையாது. நீங்க சொல்லுறது இல்ல தோழர் திருமுருகன், நீங்க சொல்றது புரியுது. அது வந்து ஒரு தனி மனிதர்கள் ஒரு தொழிற்சாலையை லாப நோக்கில் வணிக நோக்கில் நடத்துகிறார்கள். ஒரு அரசு அந்த சாராயத்தை விற்பதற்காக டாஸ்மாக் என்ற தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் என்ற பெயரில் ஒரு கடையை நடத்தி கொண்டு இத்தனை ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அதில் பல ஆயிரம் தொழிலாளர்கள் அரசு ஊழியர்களாக பணிபுரிந்து கொண்டு அந்த நிறுவனத்தை அரசு நடத்த வேண்டுமா? அவ்வாறு அரசு நடத்தாமல் அது தனியாரிடம் ஒப்படைத்தாலும் இந்த சீரழிவுகள் வந்து சரியாயிரும் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது தனியார் எதுக்கு ஒப்படைக்கணும்? மொத்தமாக மூடிடலாம். அது என்னது கொடுமையா இருக்கு? முதல்ல சாராய கடை மூட சொல்லுங்க. அதாவது இதுல இன்னொரு தகவல் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். என்னன்னா இந்த சாராய பழக்கம் நீங்க ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு 40 வருடங்களுக்கு முன்பு பார்த்தேன்னா குடிச்சிட்டு வர்றதுங்கிறது ஒரு கூச்சப்படக்கூடிய ஒரு பழக்கமாக, குடிச்ச வந்து வீட்டுக்குள்ள வரும் பொழுதே கூச்ச உணர்வோட தான் வருவாங்க. சமூகத்தில் தான் குடிகாரன் சொல்லிடுவாங்களோங்கிறது வெக்கப்படுவாங்க. ஆனால் அது என்றைக்கு வந்து அது வந்து ஒரு மேல அது மேல வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு மன என்ன சொல்றது, தான் தப்பு பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியோட செய்வாங்க. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நிலைமை. ஒரு 20 ஆண்டுக்கு என்னாச்சு நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கார்பரேட் கம்பெனிகள் இங்க இருக்கிற கார்பரேட் கம்பெனிகள் அவங்களுடைய கம்பெனி நிகழ்வுல குடிப்பதை ஒரு பண்பாடாக மாற்றினார்கள். எந்த கார்பரேட் கம்பெனியோடைய சேல்ஸ் மீட்டிங்கோ போர்டு மீட்டிங்கோ அல்லது கார்பரேட் ட்ரைனிங் மீட்டிங்கோ எதுவுமே சாராய நிகழ்வு இல்லாம முடிவதில்லை. அவர்கள் வந்து ஒரு நல்ல கோட்டு சூட்டு போட்டவன சாராயம் குடிக்கிறத இது தப்பு இல்லை அப்படின்னு பழக்க ஆரம்பிச்சானுங்க. இந்த நிகழ்வுகள் இந்த பயிற்சிகளில் கற்றவர்கள் ஒரு நல்ல வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவர்கள் குடிப்பது தவறில்லை, நீங்க வந்து மன அழுத்தத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்றால் குடிப்பது நல்லது என்று இந்த நிறுவனங்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு பண்பு. இந்த பண்பு கார்பரேட் நிறுவனங்கள் வளர்த்தெடுத்த பண்பு. எந்த கார்பரேட் கம்பெனியோட நிறுவனம் வந்து ஒரு சாராய பார்ட்டி இல்லாம நிக்குது நடக்குது. அப்ப இது வந்து என்ன ஆகுதுன்னா படித்தவர்கள் மத்தியில வேலைக்கு செல்லக்கூடிய மத்தியில உயர் பணிகள் இருக்கக்கூடிய மத்தியில இயல்பான ஒன்றாக மாற்றப்பட்டோன்னா குற்றவாளி இல்லாம போச்சு. அவனுக்கு முன்னாடி குடிச்சிருந்தானா அவன் குடிக்காரன், அவன் வந்து படிக்காதவன் சொல்லுவாங்க. இப்ப படிச்சவன் குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பண்பானதாக ஒரு கார்பரேட் கல்ச்சரா மாத்தி வச்சிருக்கிறான். பப்புக்கு போற கார்பரேட் கல்ச்சர், கம்பெனியோட மீட்டிங்ல போறது, கம்பெனியோட கேதரிங்ல இருக்கிறதுங்கிற ஒரு கார்பரேட் கல்ச்சர். இந்த கார்பரேட் கல்ச்சர் வந்து சாமானிய மக்களையும் பாதித்து இருக்கிறது. அவன் வந்து கம்பெனிக்குள்ள குடிக்கிறது, கம்பெனி பங்கன்ல குடிக்கிறது, நாளைக்கு 4 நண்பர்கள் சேர்ந்தா குடிக்கிறதாவும், வெளியூருக்கு சேர்ந்தா குடிக்கிறதாவும், வேற ஊர்களுக்கு வேற விழாக்களுக்கு சேர்ந்தா குடிக்கிற பழக்கமாவே மாத்தி வச்சிருக்கிறதுக்கு இந்த கம்பெனிகளும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை மறந்து விடக்கூடாது. பொது பண்பாக இதை நார்மலைஸ் பண்ணனது இந்த கம்பெனிகளினுடைய இந்த கேதரிங்கும் அவனோட ட்ரைனிங் செஷனும் அவனுடைய என்ன சொல்றது அவனுடைய கார்பரேட் ஈவென்ட்டும் தான் வந்து ஒரு பொது பழக்கமா ஒரு பண்பாக மாத்தி வைத்திருக்கிறார்கள். எல்லா இடங்கள்ல இருந்து நீங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு. திருமுருகன், இந்த கார்பரேட் கல்ச்சர் நீங்க சொல்றீங்க, இது இப்போது மக்கள் மத்தியிலையும் ஒரு பிறந்த நாள் நிகழ்ச்சி, ஒரு திருமண நிகழ்ச்சி, ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சி என எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த குடி கலாச்சாரம் என்பது இப்போ பரவலாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மூல காரணமாக
அரசுகள் அரசியல் கட்சிகள் இதை ஒரு பெரிய இயக்கங்களாக முன்னெடுக்காதது ஒரு காரணமாக ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டை சுற்றி உள்ள கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்கள், ஏன் நாடு முழுவதும் குஜராத், பீகார் மற்றும் மிசோராம், நாகாலாந்து, லட்சத்தீவு, யூனியன் பிரதேசம், இது தவிர எல்லா இடத்துலையுமே இந்த மதுக்கடைகள் திறந்துதான் இருக்கு. தமிழகம் மட்டும் இதில் முழுமையாக உடனடியாக அமல்படுத்தி அதை வெற்றிகரமாக செயலாக்கிற முடியும்னு நினைக்கிறீங்களா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருங்கிறாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், இந்தியா முழுவதுமே இந்த குடிப்பழக்கம் வளர்த்தப்பட்ட ஒரு பெரிய பிசினஸ் ஒரு வெஞ்சரா தான் மாற்றப்பட்டு இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ஏரியா அது. சரிங்களா? இந்த டூரிசமாக இருந்தாலும் சரி, கார்பரேட் கல்ச்சராக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரைவேட் பார்ட்டிஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே குடிப்பழக்கம், குடி என்பது ஒரு ஒரு பகுதியாக மாற்றப்பட்டு லாபகரமான தொழிலாக மாற்றப்பட்டிருக்கு. குஜராத்ல சாராயம் கிடைக்காதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சாராய கடைகள் இல்லாமல் ஆனால் சாராயம் கிடைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் அந்த மாநிலத்தில் இருக்கிறது. அதனால மது விலக்கை கொண்டு வந்த மாநிலத்துல மதுவே இல்லை என்று பிஜேபி சொல்வதெல்லாம் உண்மை அல்ல. அங்க மது அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்க இருக்கிறது, அது நடக்கிறது. ஆனா இந்த பண்பு ஒரு பொது பண்பாக, குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஏற்றுக்கொள்ள பண்பாக மாற்றுகின்ற பொறுப்பை கார்பரேட் கம்பெனிகள் செய்தன. அதுல வந்துதான் நீங்க ஒரு கம்பெனியோட ஃபங்க்ஷன்ல குடிக்கிறது தப்பு இல்லைன்னு கொண்டாந்ததான் நீங்க கல்யாணத்திலேயோ அல்லது காதுகுத்து விழாவிலேயோ அல்லது கோயில் திருவிழாவுக்கு குடிக்கிறதுங்கிற பழக்கமாக மாறி போனது. அது முன்னாடி எல்லாம் கோயில் திருவிழாவில் அப்படி குடிக்கிறது அல்லது ஒரு ஒரு கல்யாண வீட்டுல குடிக்கிறதுலாம் பெரிய பழக்கமாக எல்லாம் இல்ல. அதுவே மறைச்சு பண்ணுவாங்க, ஒரு சில பேர் போவாங்க. இன்றைக்கு அது ஒரு காமனான, எல்லாத்தாலும் அக்செப்டட் ஃபார்மட்டா மாத்தி இருக்கிறாங்க, எல்லாத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாத்தி இருக்கிறாங்க. இன்னொரு புறத்துல இவர்கள் குடிக்கிறாங்களே, இவங்களுக்கு நான் சாராய கடை திறந்து வைக்கிறேன்னு சொல்லி அரசாங்கம் பொறுப்பு இல்லாமல் இது ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை இவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப எல்லாருமே கஞ்சா குடிக்கிறாங்கிறத கடை கவர்மெண்ட் கஞ்சா கடை திறந்து வச்சிருவானா என்ன? அறிவில்ல அரசாங்கத்துக்கு, பொறுப்பு இல்ல. அப்ப இவங்க என்ன பண்ணாலும் இதை ஊக்குவிச்சு வளர்த்து விட்டுருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த கட்சிகளுக்குள்ள இருந்தவன் சாராய கடையை நடத்தினது, சாராய கம்பெனியை நடத்தினது, அவங்க பார் நடத்துறது. அப்ப இது ஒரு மிகப்பெரிய தொழிலாக கார்பரேட்டும் அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் இணைந்து சமூகத்தை சீரழித்திருக்கிறார்கள்.